நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் தர்பை புல், தண்ணீர், மந்திரம் இவற்றை பற்றி கேட்போம். வைதிக மதத்தில் ஒவ்வொரு அனுஷ்டானம் பண்ணுவதற்கும் இந்த மூன்றும் அவசியம். தர்பப்புல் இல்லாமல் எந்த கர்மாவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜலம் இல்லாமல் பண்ண முடியாது, மந்திரம் சொல்லாமல் பண்ண முடியாது. அதனால் மூணுமே அவசியம். அதாவது ஒரு குருவின் இடத்துல போய் மந்திரங்களை உபதேசம் பண்ணிக்கணும். அதை உபதேசம் பண்ணின்ற மந்திரத்தை பாதுகாக்கணும். அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டால், குரும் பிரகாஷே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத். நம்ம உயிரை காட்டிலும் மேலாக அந்த குரு உபதேசம் பண்ணின மந்திரத்தை நாம் பாதுகாக்கணும். பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் அந்த மந்திரத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா குரு உபதேசம் பண்ணியிருக்கார், ஆச்சாரியன் உபதேசம் பண்ணியிருக்கார். இப்போ மந்திரம் அப்படிங்கிறது என்ன? மனனா திராயத்தே இது மந்திரா. மனனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். மனனம் அப்படின்னா மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுறது, திரும்ப திரும்ப நினைக்கிறது, சொல்கிறதுன்னு அர்த்தம். இந்த மந்திரத்தை வெளியில் உறக்க சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். அதான் மனனா திராயத்தே, மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் மந்திரங்களை. அது காப்பாற்றணும், அந்த மந்திரத்தை காப்பாற்றணும். அது ரொம்ப பாடுபட்டு காப்பாற்றணும், உயிரை காட்டிலும் மேலாக காப்பாற்றணும். அதான் ரொம்ப யத்னேனா பரிசிரமப்பட்டு காப்பாற்றணும்னு அர்த்தம். அப்படி குரு உபதேசம் பண்ணினதான மந்திரத்தை எவன் காப்பாற்றுறானோ, காப்பாற்றுறது அப்படின்னா மேலே 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 தினமும் அதை ஜபிச்சுண்டு காப்பாற்றணும்னு அர்த்தம். மனசுக்குள்ளேயே ஜபிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் ஜபிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு அந்த மந்திரமானது நல்ல பலத்தை கொடுக்கும், நல்ல பலத்தை கொடுக்கும், பயன்பெறுவான். இதுக்கு இந்த மந்திரங்களை எப்போ உச்சரிக்கணும், அதுக்கு சில காலகட்டங்கள்லாம் இருக்குது. மந்திரங்களில் விசேஷ மந்திரங்களும் இருக்குது. இந்த மந்திரங்களை சில நேரங்களில் நம்ம உருக்கமாக நல்லா ஜபம் பண்ணோம்னா அந்த மந்திர சித்தி ஏற்படும். இப்படி மந்திர சித்தி ஏற்படுறதுக்கான காலங்கள்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக வரக்கூடியதான இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி, பூர்ணமான சந்திர கிரகணம் வரப்போகுது. இந்த சந்திர கிரகணமானது 3 மணி நேரம், அதாவது சதய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் விடுறது. அதான் மோட்சம் ஏற்படுறது. சுத்த மண்டல ஸ்நானம் இப்போ பண்ணணும். இந்த கிரகணம் பரிபூர்ணமான கிரகணம், முழு கிரகணம்னு பேர். அதனால் அன்னைக்கு கார்த்தால ஒரு 12:50 12:57க்குள்ளே சாப்பிட்டு விடணும். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் மறுநாள் தான் பௌர்ணமி தேதி சிராத்தம் கூட மறுநாள் தான் பண்ணணும், அன்னைக்கு பண்ணக்கூடாது. இந்த கிரகணத்துடைய ஸ்பர்சம் அன்னைக்கு ராத்திரி பார்த்தேன்னா 9:57க்கு ஸ்பர்சம் ஆரம்பிக்கிறது. அப்புறம் நிமீலனம் 11:01க்கு, அப்புறம் மத்தியமம் 11:43க்கு, உண்மீலனம் 12:23க்கு, மோட்சமானது 1:26க்கு. இப்படி இந்த பரிபூர்ணமான கிரகணத்தில் இந்த மந்திரத்தை ஜபிச்சா அவ்வளவு விசேஷம். ஆச்சாரியால் உபதேசம் பண்ணினதான மந்திரம், விசேஷ மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அன்னைக்கு ஜபிக்கலாம். இல்லைன்னா காயத்ரி மந்திரத்தையே ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை இந்த கர்மாக்களில் இப்படி பண்ணும்போது மந்திரம் சித்திக்கிறதுக்கு எது எதெல்லாம் அனுகூலமாக இருக்குது அப்படின்னா, தர்ப புல், அடுத்தது ஜலம், இந்த மந்திரம் 3 ஒரே இடத்துல இருக்கும். இந்த தர்ப புல் வேதத்தில் சொல்லியிருக்கு. கர்மாக்களுக்கு வைதிக கர்மான்னு பேர். வேதத்தில் சொன்ன கர்மாக்களை
நாம் பண்ணுறதுனால அந்த கர்மாக்களுக்கு வைதிக கர்மான்னு பேர். அதுதான் சனாதன தர்மம்னு சொல்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான இந்த கர்மாக்களை நாம் பண்ணுறோம். அது விஞ்ஞானபூர்வகமும், விஞ்ஞானம்னு சொல்கிறாலே அந்த அறிவியல் பூர்வகமாகவும் அது நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கறது. இப்போ தர்பப்புல்லை பற்றி பார்த்தோன்னா, பிராமணனுக்கு தர்பப்புல் ஒரு பெரிய சிறந்ததான ஒரு ஆயுதம். தர்பப்புல் தான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட அந்த பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணுறதுக்கு அங்கேருந்து அந்த புல்லை எடுத்து காக்காசுரன் மேலே பிரயோகம் பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த தர்பப்புல்லுக்கு அவ்வளவு விசேஷம். இதில் முனிவர்கள், ரிஷிகள் இவெல்லாம் இந்த தர்பப்புல், ஜலம், மந்திர சக்தி இந்த மூணுத்தையும் வச்சுட்டு தான் பலவிதமான நல்ல காரியங்களை பண்ணியிருக்காவா. இந்த தர்பம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு யஜுர்வேதத்தில் வருது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 6வது காண்டத்தில் முதல் அனுவாகத்தில் தர்பத்தினுடைய உற்பத்தியை பற்றி சொல்கிறது. விருத்ராசுரன் அப்படிங்கிறதான ஒரு அசுரன் மேகம், அந்த மேகத்தினுடைய உருவத்தில் 3 லோகங்களையும் வியாபித்து மறைஞ்சின்றான். அந்த மேகத்தில் இருந்தான். அவனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வஜ்ராயுதத்தை ஜலத்தில் அபிமந்திரணம் பண்ணி தியானம் பண்ணி அந்த ஜலத்தை கையில் எடுத்து மேலே நோக்கி எரிஞ்சான் இந்திரன். அந்த ஜலம் என்னாச்சு, 2ஆக பிரிஞ்சுது. மேலே நோக்கி எரிஞ்சவுடனே 2ஆக பிரிஞ்சுது. அதில் ஒரு பாதி ஜலத்தில், இன்னொரு பாதி நிலத்தில் விழுந்தது, தரையில் விழுந்தது. இந்த தரையில் விழுந்த ஜலம்தான் தர்பங்களாக உற்பத்தி ஆச்சு. ஏன்னா மந்திரபூர்வமான ஜலம் அது. அது அந்த இடத்துக்கு அதுக்கு மேத்தியம்னு பேர். மேத்தியம்னா பரிசுத்தம்னு பேர். பவித்திரம், புனிதம் அப்படின்னு பேர். அப்படி அங்கே உற்பத்தியான இடத்துல முளைச்சதான தர்பங்களை வேதமானது என்ன சொல்கிறது, பவித்திரம்னு சொல்கிறது. பவித்திரம் வை தர்பாக பூதம் ஏனம் மேத்தியம் ஆலபதே அப்படின்னு 3வது அஷ்டகத்தில் 8வது பிரபாடகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தர்பத்துக்கு ஒரு சக்தி. பரிசுத்தமான தர்பத்தை பெருமாளுடைய திருவாராதனத்துக்கும், யாகத்துக்கும், ஹோமத்துக்கும், கல்யாணத்துக்கும், ஸ்ராத்தாதி கர்மாக்களுக்கும், பிதிர்காரியங்களுக்கும், சுப காரியங்களுக்கும், அசுப காரியங்களுக்கும் தர்பத்தை தான் உபயோகப்படுத்தணும். ஒரு புண்ணியாக வாச்சனம் பண்ணணும், சுத்தி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கலசத்தில் மாவளையை வச்சு தேங்காய், தர்பம், கூர்ச்சம், இந்த தர்பத்தினால் பண்ணப்பட்ட கூர்ச்சம் இதெல்லாம் வச்சு அந்த மந்திரங்களை ஜபிப்பார். இந்த தர்ப கூர்ச்சத்தினுடைய வழியாக அந்த பிராண சக்தியானது அந்த கும்ப ஜலத்தில் போய் சேர்றது. கும்பத்தை சுற்றி எல்லாம் பெரியவெல்லாம் அத்தியனம் பண்ணவெல்லாம் உட்காந்துட்டு அந்த மந்திரங்களை சொல்லுவாள். அப்போ அந்த எஜமானன் ஆசனமாக போட்டு, அவள் இல்லாமல் எல்லாருமே ஆசனமாக தர்பத்தை போட்டுக்கணும். கையில் பவித்திர மோதிர வரல ஒரு தர்பத்தை தரிச்சுக்கணும். பவித்திரமாக வேற பண்ணி போட்டுருக்கணும். மற்ற அந்த தர்பங்களோட நுனிப்பகுதி அந்த கும்பத்தை இது பண்ணிட்டு இருக்கணும், தொட்டுன்னு இருக்கணும். இப்படி கும்ப ஜலத்தில் அந்த பாத்திரத்தில் அந்த கும்ப ஜலத்தில் தர்பத்தை வச்சு இவெல்லாம் ஜபிப்பா. ஜபிச்சு முடித்த உடனே அந்த கும்ப ஜலத்துலேருந்து ஒரு கொஞ்சம் போகிற ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மற்ற ஜலத்தை அந்த மாவிலையினாலே கூர்ச்சத்தோடு சேர்ந்தாங்க எல்லா இடத்துலையும் போய் புரோக்ஷனம் பண்ணுவாள். இப்போ அந்த ஜலமானது மந்திரம், தர்ப ஸ்பர்ஷம் இந்த 3 சேர்ந்துருக்கு அந்த ஜலத்தில். இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை இவெல்லாம் பிரசாதமாக எடுத்துப்பாள். ஒரு உதிரணி அப்படியே தீர்த்தமாக வாங்கிப்பாள். அந்த தீர்த்தம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அல்பாயுசு இருந்துன்னு அதை போக்கடிக்கிறது, வியாதிகளை போக்கடிக்கிறது, எல்லா பாவங்களையும் போக்கடிக்கிறது அப்படின்னு கிரஹ்ய சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அகால மிருத்யுஹரணம், சர்வ வியாதி நிவாரணம், சமஸ்த பாபக்ஷயகரம், மந்திரோதகம் பாவனம். பிராண சக்தியை இதை அதிகப்படுத்தும். இந்த தர்பைக்கு அந்த சக்தி உண்டு. தர்பான் தாரயமானஹா. அதனால்தான் தர்பத்தினால பண்ணப்பட்டதான பவித்திரத்தை அவள் கையில் போட்டுண்டு கீழே ஆசனம் அந்த தர்பத்தை போட்டுண்டு இவ பிராணாயாமம் பண்ணுறான். இந்த பிராமணன் இப்படி ஒரு முறையாக சாஸ்திரப்படி இந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு வந்தான்னா அவன் அகங்காரம் இல்லாமல்
நெருப்பில் இட்ட பஞ்சு போல அந்த பாவங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி உடையவனாக இருப்பான். குஷபாணி சதா திஷ்டேத் பிராமணோ டம்பவர்ஜிதா சநித்யம் ஹந்தி பாபானி தூலராசிமிவானலஹா. இப்படி தினந்தோறும் தர்ப்பங்களை உபயோகப்படுத்தி தான் ரிஷிகளும் பிராமணர்களும் தன்னுடைய வாக்குனால் என்ன சொல்கிறாலோ அது பலிக்கும். அவளை கோபப்படுத்தினாலோ துன்புறுத்தினாலோ அவள் கோபத்தில் ஏதாவது சொன்னான்னா அது சாபமாக போயிடும். அதே வாக்கு தான் சாப விமோச்சனத்தையும் கொடுக்கும் நல்ல வார்த்தையினால். இப்படி இந்த தர்ப்பங்கள் அவ்வளவு சிறப்பானது. அந்த தர்ப்பங்களை செடி கொடியை பெருக்கிற மாதிரி பெருக்கக்கூடாது. வருஷத்துக்கு 2 தடவை தான் தர்ப்ப சங்கிரகம் அப்படின்னு பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கோம். ஆவணி மாதம் ஒரு தடவை, மாசி மாதம் ஒரு தடவை. அதுக்கு மந்திரத்தை சொல்லி கிரகிக்கணும். அந்த தர்ப்பத்தையும் விரிஞ்சேன சகோத்பன்ன பரமேஷ்டி நிசர்கஜ நுத சர்வாணி பாப்பாணி தர்ப்ப ஸ்வஸ்தி கரோபவ அப்படின்னு இந்த சிருஷ்டி காலத்தில் பிரம்மாவோட தோன்றின தர்ப்பமே உன்னை நாங்கள் இப்போ கிரகிக்கிறதுனால பெருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாவங்களை நீ அதுலேருந்து காப்பாற்ற வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தர்ப்பங்களை சங்கிரகம் பண்ணி வச்சுட்டு அதை சுத்தமாக வச்சுட்டு எல்லா கர்மாக்களுக்கும் நாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா நல்ல ஆயுசோட, நல்ல புண்ணியத்தோட, நல்ல ஒரு மந்திர சக்தியோட, மந்திர சித்தியோட இருக்கலாம் அப்படிங்கிறது வேதமானது சொல்கிறது. மற்றதே நாளே கேட்போம்.